என் செல்ல குழந்தையே, நல்ல நாளில் உன் தாயானவள் ஆசையாக உன்னிடத்தில் நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த நல்ல நாளில் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த செய்தியை என்னவென்று கேட்காமல் நீ சென்று விடுவாயானால் நான் கோபமாகச் செல்வேன். மீண்டும் உன்னை தேடி வர மாட்டேன். அம்மா, சொல்ல வருவது என்னவென்று தெரிந்து கொள்ளாமலேயே நீ பாதியிலேயே இதை விட்டுவிடும் பட்சத்தில் நான் கோபமாகச் செல்வது நியாயம்தானே? எனக்கு கோபம் வருவது நியாயம்தானே? ஏனென்றால் எல்லா நிலைகளிலும் என் பிள்ளைக்காக நன்மைகளை நான் உடனடியாக ஓடி ஓடி வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையின் மீது எப்பொழுதும் முழுமையான அக்கறை கொண்டு உன்னை தொடர்ந்து வருகின்றேன். உனக்கு நான் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களையும் நான் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நான் இருந்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். என் பிள்ளையே, என்ன அப்படி இன்று நல்ல நாள் என்று கேட்கிறாயா? பஞ்சமி முடிந்து சஷ்டி ஆரம்பிக்கின்ற நாள் அல்லவா? பஞ்சமி திதி நிறைவடைந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த வராகி முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி உன்னோடு நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் இடம் எப்பொழுதும் உனக்கு நன்மையின் உச்சம். தெய்வம் வந்து நிற்கின்ற இடம் இந்த வாழ்க்கையின் வெற்றி. அதுபோலத்தான் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு ஒவ்வொன்றும் நல்ல நிலையை இப்பொழுது தேடி தேடி தந்து கொண்டிருக்கின்றதல்லவா? உனக்கான மாற்றங்களை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற ஒரு நல்ல நாளில், அதாவது உன் தாயானவள் நான் உன் இல்லத்தை விட்டு செல்லும் நேரம், கந்தனை உன் இல்லத்திற்குள் நான் நிலைநிறுத்தும் இந்த நல்ல நேரத்தில் அம்மா உன்னிடம் பேசித்தானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்பொழுது என்னுடைய கைக்குள் வந்துவிட்டது. அது என்னுடைய பொறுப்பிற்குள் வந்துவிட்டது. நான் உனக்கு எல்லாமும் சரியாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் தந்துவிட நினைக்கின்றேன். உன்னை மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் போல உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். எப்பொழுதும் போல உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். வராகி என்பவள் உனக்குள்ளிருந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் சந்தோஷப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பது எல்லாம் வேறு. இனி உன்னை நான் எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே கடந்து என் பிள்ளை நீ இனிமேலும் ஏக்கம் கொண்டு தவித்து நிற்காதே. அம்மா உன்னை தேடி தினமும் தானே வருகின்றேன். இந்த வராகி உன்னை தேடி மீண்டும் மீண்டும் தானே வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து சென்று கொண்டு தானே இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ பயப்படலாமா? எதற்காகவும் நீ வருந்தலாமா? உன்னை தேடி வரும் இந்த நாட்களில் நீ எதையும் விட்டு கலங்கி நிற்கலாமா? மற்றவர்கள் என்ன சொன்னால் என்ன? உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு உன்னை உறுதியோடு கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்தும். அதுபோலத்தான் இனியும் உன் வெற்றிக்கென நான் உன்னோடு வந்து நிற்பதை வராகி இருப்பதை நீ ஒவ்வொரு நொடியிலும் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, நான் சொல்வது போல நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் பொருட்டு உன்னை நல்வழிப்படுத்தும் நிலையில் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும். நீ எந்த இடத்திலும் உன்னுடைய தயக்கத்தை வெளிப்படுத்தாதே. தயங்கி நின்றோமானால் நம்மை தேடி வருகின்ற வெற்றி கூட நம்மை விட்டு இன்னொருவருக்கு சென்றுவிடும். அதனால் எந்த இடத்திலும் தயங்காமல், எந்த இடத்திலும் பதறாமல் முன்னின்று நீ உனக்கானதை ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொண்டே இரு. நடக்கும் எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கென்று உறுதிப்படுத்தி உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன். உன்னை இந்த நிலையிலும் நான் உன்னை காப்பாற்ற கை கொடுத்து உதவுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்நாளுமே
எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டும். உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக பெற்றிடத்தான் வேண்டும். யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல், எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்கக்கூடாது. எந்த வெற்றியையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எதையும் தொலைக்காமல் என் பிள்ளை நீ வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது உனக்கு எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து கிடைக்கும். நீ ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை நான் எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த வராகியை நம்பிவிட்ட பிள்ளையை நான் நிச்சயமாக நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன். இந்த தாயை நம்பியிருக்கின்ற என் குழந்தையை ஒருபொழுதும் நான் தவிக்க விட மாட்டேன். உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களில் உனக்குள் இருக்கின்ற ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் விரும்பியதை எல்லாம் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு நீ வாழ்வாய் என்பதனை மறக்காதே. இந்த வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் உனக்கு மிக பெரிய வெற்றியும் மன உறுதியும் கிடைக்கும். உனக்கான நேரங்கள் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும். உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்கும். நீ விரும்பியபடியே உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா மன உறுதியோடு உன்னை தொடர்வதற்கு ஒரு காரணம், எந்த நிலையிலும் என் பிள்ளை என் பேச்சை மீறி செல்ல மாட்டாய் என்பதுதான். எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு நீ விலக மாட்டாய் என்பதுதான். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் காயத்திலும் நீ என்னை விட்டு விலகிவிட ஒருபோது முடிவெடுக்க மாட்டாய். தவறான பாதையில் நீ செல்ல மாட்டாய் என்பதனை எல்லாம் உணர்ந்துதான் உன் அம்மா உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் நேரம். அம்மாவிற்கு தெரியும் என் பிள்ளை நீ எந்த எல்லை வரை செல்வாய் என்று. அம்மாவிற்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்வாய் என்று. உன்னால் எது முடியும் எது முடியாது என்பதனை எல்லாம் நான் அறிவேன். நீ நினைத்ததை எல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக கொடுத்துவிட உணர்வேன். எதுவரையிலுமே என் பிள்ளை இனி எதையும் தாண்டி நீ வருத்தம் கொண்டு தவிக்காதே. இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணர்த்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கும் காலங்கள், இந்த வராகி உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றிலும் உன்னை நீ எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து யோசித்து என் பிள்ளை கலங்கியது போதும். இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதுதான் உண்மை. அம்மா உன்னை தேடி வந்து விட்ட உடனேயே என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டாமா, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது என்று. உன்னை தேடி உனக்கான சந்தோஷம் வரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ கடந்து வரும்போது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பல சிந்தனைகள் உனக்கு என்னவென்று பிறக்கும். எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு எல்லைக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதுதான் உண்மை. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெளிவுபடுத்தி இனி எந்நாளும் நமக்கான வளர்ச்சியை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரெல்லாம் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்தினாலும் சரி, யாரெல்லாம் இந்த சூழ்நிலைகளில் உடனிருந்து உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, இனி எப்பொழுதுமே உனக்காக உன்னை அரவணைக்க நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் சில விஷயங்கள், உனக்கென நான் சொல்லித்தரும் சில மாற்றங்கள் இனி எந்த இடத்திலுமே உன்னை கைவிடாதபடிக்கு உனக்கு நிச்சயமான விஷயங்களை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் அல்லவா? யார் உன்னை ஏமாற்றினாலும் சரி, யார் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, எப்பொழுதுமே என் பிள்ளை அதற்காக நீ மனம் கலங்காதே. அதற்காக என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்காதே. இந்த வராகி உடனிருந்து உன்னை காப்பேன். இந்த வராகி முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவேன். உனக்கு வரக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க நான் கை கொடுப்பேன். ஆரம்பத்தில் எல்லாமுமே நமக்கு பிரச்சனைகளாகவே தோன்றும். நாட்கள் செல்ல செல்ல அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நாட்கள் நகர நகர இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு பல மாற்றங்கள் நடக்கும். எந்த நாளும் எந்த நேரமும்
உன்னை தொடரும் இந்த விஷயங்களில் நீ எப்பொழுதும் மன உறுதியோடும் மன மகிழ்ச்சியோடும் இருந்து விட்டாயானால் இனி எல்லாமுமே உன்னை பேரதிர்ஷ்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கத்தானே வேண்டும். நான் வரும்பொழுது உனக்கு நிச்சயமான சந்தோஷம் கிடைக்கத்தானே வேண்டும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தோற்றது எல்லாம் போதாதா? இனி உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் இனிமேலும் நீ வருந்தாதே. உன் முன்னால் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பேன். சூழ்ச்சிகளுக்குள்ளிருந்து உன்னை நான் நிச்சயமாக தவிர்ப்பேன். பல சூழ்நிலைகளும் உனக்கு என்ன தருவது என்பதனையும் நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை நான் உனக்கு உணர்த்துவேன். உன்னை சுற்றி இருந்து காயங்களை கொடுத்த ஒவ்வொருவரையும் நான் நிச்சயமாக உனக்கு புரிய வைப்பேன். எல்லா இடத்திலும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நமக்கு நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். எதையும் நினைத்து என் பிள்ளை ஏக்கம் கொள்ளாமல், எந்த சந்தர்ப்பத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாமல், உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உன்னோடு நான் வருவதை புரிந்து நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் தெளிந்து கொண்டு முன் வந்து விட்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் வருவேன் என்பது நீ ஏற்றுக்கொள்கின்ற உண்மை அல்லவா? எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடர்வேன் என்பது நீ உணர்ந்து விட்ட சந்தோஷம் அல்லவா? எதிலுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலுமே நமக்கு வெற்றிதான் உறுதி என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். எதையுமே தாண்டி என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தும் நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உனக்காக இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஆச்சரியங்களை உனக்கு நிச்சயமாக கட்டாயப்படுத்தும். எதிரெதிர் நேரங்கள், எதிர் வரக்கூடிய நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை இப்படியே இந்த வாழ்க்கை விட்டுவிடுமோ என்று சொல்லி என் பிள்ளை பதறியது எல்லாம் முடியட்டும். இனி உனக்காக நான் வரக்கூடிய காலங்களில் நீ ஆசைப்பட்டது போல ஒவ்வொன்றும் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் நடத்தி கொடுக்கட்டும். கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிறைவாக நடத்தி தருகிறதல்லவா? இந்த சிந்தனைகள் எல்லாமும் நீ ஆசைப்படுவதை உனக்கு உணர்த்துகிறதல்லவா? அது போதும், அதுவே போதும். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு நிலையான புரிதலை கொடுத்து உன்னை சந்தோஷத்தின் பாதையில் தெளிவோடு அழைத்து செல்லும் மாற்றத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை இனி கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து இந்த வராகி உனக்கு ஏற்படுத்தும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். யாரும் இல்லை என்று எண்ணி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை கலங்கியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை தெளிவாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி இத்தோடு எதையும் முடித்து கொள்ள நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை நான் கொடுக்கத்தான் எண்ணுகிறேன். மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உனக்கு தந்துவிடத்தான் நான் நினைக்கின்றேன். இப்படியே இத்தோடு எல்லாமும் முடிந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலங்கியது எல்லாம் போதும். அந்த காலங்கள் எல்லாமும் முடிந்து விட்டது. இனி உனக்காக உன்னை தேடி நான் வந்து கொடுப்பது உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்தின் பாதையில் சந்தோஷத்தின் உச்சத்தில் உன்னை வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எதை நடத்தினாலும் சரி, இந்த வராகி இனி உனக்காக எப்பொழுதும் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. எல்லாமுமாக நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே நான் இருக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஒவ்வொன்றுமே
நிச்சயமாக புரிய வரும். இந்த வராகி என்பவள் உன் வாழ்க்கைக்குள் நிரந்தரமாக இருக்கிறாள் என்ற விஷயம்தான் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷத்திற்குள் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருவதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தத்திற்குள்ளும் பேரதிசயத்திற்குள்ளும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதானே உண்மை. அம்மாவினுடைய அன்பு கிடைக்கத்தானே என் பிள்ளை இத்தனை கஷ்டங்களையும் நீ தேடி தேடி பெற்று கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்கும் காலம் இது. இந்த தாயின் அன்பு உன்னை தொடரும் காலம் இது. இனி எந்த இடத்திலும் நீ உன் வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்ந்திடுவாய். எந்த இடத்திலும் உன் சந்தோஷத்தை நீ தெளிவுபடுத்தி கொண்டு நிச்சயமாக மனநிறைவோடு நீ வாழத் தொடங்குவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை உணர்த்தி சொல்லும் இடம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் நான் வருவதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நான் இருப்பது உனக்கு புரிய வந்துவிடும். என்றுமே அம்மா உன்னை சூழ்ந்து நின்று நன்மைகளை செய்கிறேன். பஞ்சமியில் என் பிள்ளை நீ செய்த பூஜைகள் ஒவ்வொன்றும் எனக்கு மிகுதியான மன நிம்மதியை கொடுத்திருக்கிறது. பஞ்சமியில் நீ என் முன்னால் நின்று உண்மைகளை சொன்ன விஷயங்கள் பலவும் என் மனதிற்குள் நிற்கின்றது. அதனால் எதையுமே நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தாதே. உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனியும் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் நீ நன்மைகளை பெற்று வாழ்வாய் என்பதனை தெரிந்து கொள். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் ஆசைப்பட்டபடியே உனக்கு நடக்கட்டும். நீ விரும்பியது எல்லாமும் நீ விரும்பியபடியே உனக்கு நடக்கட்டும். எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தட்டும். தேவையில்லாத சிந்தனைகளோடு இருக்காமல் தேவையில்லாத விஷயங்களோடு என் பிள்ளை சுற்றி திரியாதே. அம்மா இருக்கும் பொழுது எல்லாமும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்குள் நின்று உனக்கான ஆச்சரியங்களை தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று எண்ணி என் பிள்ளை நீ வருந்தாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நிச்சயமாக புரிய வைக்கும். அதுபோலத்தானே உனக்கும் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் புரிய வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். எந்நாளும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எந்த தருணத்திலும் உனக்கு வெற்றி என்பது உறுதி என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்வாய். பஞ்சமி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும் என்று நான் சொன்னது போல பஞ்சமியில் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நான் இப்பொழுது என் கணக்கில் வைத்திருக்கிறேன். அதை சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் போது நீ அன்று புரிந்து கொள்வாய். இந்த பஞ்சமியில் நாம் வைத்த வேண்டுதல் நம் தாயின் அன்பை நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறது என்று, நம் தாயின் அன்பை நமக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதையுமே என் பிள்ளை யோசித்து வருத்தம் கொண்டு நிற்காமல் இனி உன்னை தேடும் விஷயங்களுக்குள் உன் வாழ்க்கையை என்னவென்று பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செய். அத்தனையும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம்தான் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்வாய். ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரும் நேரம். இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பியது எல்லாம் கிடைக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்வாய். நல்ல மனநிலையோடு இரு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய். சந்தோஷத்தோடு இரு. எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தி கொள்வாய் என்பதனை மறக்காதே. யாருக்காகவும் இந்த வாழ்க்கை காத்திருக்கவில்லை. உனக்காகவும் யாரும் காத்திருக்கவில்லை. நீ உன் வெற்றியை நோக்கி பயணம் செய். உன்னை கைகொடுத்து தூக்கிவிட இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை
நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து வாழத் தொடங்குவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.